الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்தனை நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு உண்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த சில ஹுத்பா பிரசங்கங்களில் நாம் கியாமத்துடைய நாள் சம்பந்தமான சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற வாரம் தஜ்ஜால் உடைய நிலவரத்தை பற்றி நாம் பார்த்தோம். அந்த தஜ்ஜால் ஒரு இடத்திலே, ஒரு தீவிலே மிக பிரம்மாண்டமான பயங்கரமான இரும்பு சங்கிலிகளின் மூலமாக அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் வரக்கூடிய அறிகுறிகள், அடையாளங்கள் எல்லாம் அந்த தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். அவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு கோபம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஏற்படுகிறது. அந்த அவனை விலங்கிடப்பட்டிருக்கின்ற அந்த சங்கிலிகளை துண்டு துண்டாக்கிவிட்டு அவன் எழுந்து வருவான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே அவனை பார்த்ததுமே அவனுடைய வாதாட்டம், இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் என்னென்னமோ விடயங்களுக்காக வேண்டி வாதாடி இருக்கிறார்கள். அவனுடைய வாதாட்டம், நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவன் அந்த வாதாட்டத்தோடு வருவான். அவனுடைய தோற்றம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆற்றல்கள், அவனுடைய சக்தி, அவனுடைய உடல் அமைப்பு, இவைகளை பார்க்கின்ற பொழுதே மனிதர்கள் எல்லாம் உண்மையிலேயே தன்னை மறந்து அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவன் இருப்பான். எனவே என்னுடைய உம்மத்தினர்களே, அவனை பற்றியுள்ள சில அடையாளங்களை, அறிகுறிகளை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். இன்ன தஜ்ஜால் மம்சூஹுல் ஐன், அவனுடைய வலதுகண் அப்படியே பொட்டையானதாக, அந்த வலதுகண் அப்படியே மூடப்பட்ட அமைப்பிலே ஒற்றை கண்ணனாக இருப்பான். அவனுடைய இடதுகண் இருக்கிறதே, அந்த இடது கண்ணும் ஒரு சாதாரண கண்ணாக இருக்காது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடதுகண் வஐனுஹுல் யுஸ்ரா அலைஹா பஃரத்துன் கலீதா, அந்த கண்ணுடைய மேற்பகுதியிலே ஒரு சதை துண்டு, எங்களுடைய பாசையிலே நாம் சொல்லுவோமே, உடம்பிலே மேலதிகமாக முளைக்கின்ற உண்ணி என்று சொல்லுவோமே, இது மாதிரியான ஒரு தடிப்பமான ஒரு சதை துண்டு அந்த கண்ணுடைய கருவளையத்தை கூட மூடி இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு அலங்கோலமான, ஒரு அசிங்கமான அமைப்பிலேதான் அவன் காட்சியளிப்பான். ஏற்கனவே ஒற்றை கண்ணனாக இருப்பான், அடுத்த கண்ணிலும் பயங்கரமான குறையுள்ளதாகத்தான் அவன் இருப்பான். அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். சில ஹதீசுகளிலே காஃப்
ஃபா ரா என்பதை தனித்தனியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றும் வந்திருக்கிறது. இரண்டு கண்களுக்கு மத்தியிலே அவனுடைய காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிக்க தெரிந்த வாசிக்க தெரியாத அனைத்து மூமின்களும் அதனை வாசித்து இவன் ஒரு பொய்யன் என்பதை உணர்ந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே இரண்டு பேர் என் கனவிலே காட்டப்பட்டார்கள். ஒன்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவருடைய தோற்றங்களை அப்படியே வர்ணித்தார்கள். அதை சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார். அடுத்தது மஸீஹு தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தோற்றம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை நேரடியாக கனவிலே பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், ஜஸீமுன், பிரம்மாண்டமான உடல் படைத்தவன், அஹ்மர், அவன் ஒரு வெள்ளையனாக சிவப்பு நிறமுள்ளவனாக இருப்பான். அவன் ஒரு சிவப்பு நிறமுள்ளவனாக இருப்பான். அவனுடைய முடிகள் எல்லாம் நீண்டு வளர்ந்து சுருங்கி இருக்கும். அவனுடைய ஒற்றை கண்ணனாக அவன் இருப்பான். அஃஹஜ் என்ற வார்த்தை வருகிறது. அவன் நின்றால் ஒரு சராசரி மனிதன் நின்ற மாதிரி இருக்காது. முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட அந்த கெண்டை கால் என்று தமிழிலே சொல்லுவார்கள் சாக்கு என்பது, அது அந்த இரண்டு சாக்குகளும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகாமல் அப்படியே தூரமாக இருக்கும். என்றால் கால் கொஞ்சம் கோணல் உள்ளவனாக இருப்பான். அவன் நின்றால் இரண்டு பக்கத்திற்கும் இரண்டு பிரக்கெட் வைத்த மாதிரி அப்படி ஒரு வட்ட வடிவத்திலே அவன் இருப்பான். அந்த காலிலும் கூட அவன் குறையுள்ளவனாகத்தான் இருப்பான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அறியவும் நகம், அவனுடைய கழுத்து ரொம்ப தடிப்பமானதாக இருக்கும். அது கொஞ்சம் குனிந்த அமைப்பிலே அது இருக்கும். அஜிலல் ஜபஹா, பிரம்மாண்டமான விசாலமான நெற்றி படைத்தவனாக இருப்பான் என்றெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅலமு, என்னுடைய உம்மத்தினர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லை யரா அஹதும் மின்கும் ரப்பஹு ஹத்தா யமூத், உலகத்தில் என்ன நடந்தாலும் மரணிக்கும் வரைக்கும் உங்களில் எவரும் உண்மையான அல்லாஹுவை, ரப்பை, உங்களுடைய இறைவனை பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே எவனாவது நான் தான் ரப்பு என்று வந்தால் அவன் எவ்வளவு பெரிய சாகசங்களை நிலைநாட்டினாலும் கூட அவனை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய ரப்பை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள், ஆனால் மரணத்திற்கு பிறகுதான் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது யாரும் தன்னுடைய ரப்பை பார்க்க முடியாது என்பதை நீங்கள் ஞாபகத்திலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஜ்ஜால் வெளிப்படுகின்ற இடம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. இஸ்ஃபஹான் என்ற ஒரு ஊரிலேதான் அவன் வெளிப்படுவான். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இஸ்ஃபஹான் என்ற பகுதி எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நவீன உலமாக்கள் அதை வரையறை செய்கிறார்கள். அது ஈரானிலே, ஈரானுடைய தலைநகரம் தஹ்ரானில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பகுதியிலே 70,000 யகூதிகள் அவனோடு சேருவார்கள். அவன் அந்த பிரதேசத்திலே தான் வெளிப்படுவான். அவன் வெளிப்பட்ட உடனே யத்பஉ தஜ்ஜால மின் யஹூதி இஸ்ஃபஹான் 70,000 அலைஹிமுத் தயாலிஸா, அத்துணை பேருடைய தலைகளிலும் ஒரு வகையான மேலங்கி அவர்கள் தலையிலே மாட்டிக்கொள்வார்கள். இன்றும் நீங்கள் யகூதிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தலையிலே அந்த போர்வையை போர்த்தி இருப்பார்கள். அத்துணை பேருடைய தலையிலும் அந்த போர்வை போர்த்தப்பட்ட 70,000 யகூதிகள் அந்த தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அவனோடு படையெடுப்பார்கள். இன்று கணக்கெடுப்பின்படி அந்த இஸ்ஃபஹான் என்ற அந்த ஊரிலே பதிவு செய்யப்பட்ட யகூதிகள் 40,000 பேர் வந்துவிட்டார். நிஹாயத்துல் ஆலம் என்ற கிதாபிலே சமீபத்தில் ஹயாத்தோடு வாழுகின்ற இஸ்லாமிய மிகப்பெரிய ஒரு அறிஞர்களில் ஒருவர் ஷேக் அல் ஆரிஃபி அவர்கள் எழுதுகின்ற பொழுது அதை துல்லியமாக எழுதுகிறார்கள். இன்று சகல உரிமைகளோடும் ஈரானுக்குள்ளே 40,000 யகூதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 70,000 பேர் அந்த நேரத்தில் அவனை பின்தொடர்வார்கள் என்றால் அல்லாஹு ஆலம் இன்னும் 30,000 பேர் அங்கு சேர்ந்து விட்டால், அல்லது அதைவிட கொஞ்சம் அதிகமாக சேர்ந்து விட்டால் அதில் இருக்கக்கூடியவர்களில் 70,000 பேர் அவனோடு சேர்ந்து விடுவார்கள் என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதுவெல்லாம் நிதர்சனமான உண்மை. இதுவெல்லாம் ஹதீஸிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்மொழியப்பட்டது. இந்த ஹதீஸ் சாதாரணமானதல்ல, இது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது. அவன் வெளிப்பட்டு ஈரானுடைய அந்த பகுதியிலே அவன் வெளியாகுவான். 70,000 யகூதிகள் அவனை பின்தொடர்வார்கள். அந்த நேரத்திலே அவன் வெளியாகிய செய்தி முஸ்லிம்களுக்கு எட்டாது, கிடைக்காது. எந்த இடத்திலே
ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் மத்தியிலே அவன் வந்ததற்கு பிறகுதான் அவனை பற்றிய செய்தி முழு உலகத்திற்கும் பரவிவிடும். அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் அனைவர்களும் சுதாகரித்துக் கொள்வார்கள். அவன் வெளிப்படுகின்ற அந்த கட்டம் இருக்கிறது, ரொம்ப பயங்கரமான கட்டம். அவன் முதலாவது மதீனாவை நோக்கித்தான் படையெடுப்பான் என்ற கருத்தை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். மதீனாவை நோக்கி வருவான். ஆனால் மதீனாவுக்குள்ளே அந்த நேரத்திலே 7 தலைவாசல்கள் இருக்கும். அந்த 7 வாசல்களால் அவன் நுழைய முற்படுவான். ஆனால் ஒவ்வொரு சந்தி பொந்துகளிலும் 2 மலக்குமார்கள் உருவிய வாளோடு இருப்பார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கா மதீனா இந்த 2 புனித ஸ்தலத்தையும் அவனால் மிதிக்க முடியாது. இதற்கு அப்பாற்பட்ட பூமியிலே உள்ள அனைத்து இடங்களையும் அவன் மிதிப்பான். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, 4 மஸ்ஜிதுடைய சுற்றுப்பகுதி, மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா, அல் மஸ்ஜிதுல் நபவி, மதீனாவில் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிது தூர் என்று ஒரு ஹதீஸிலே வருகிறது. தூர் சீனாய் மலை இருக்கிறது, அந்த மலை பகுதிக்கும் அவனால் நுழைய முடியாது என்றும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. எது எப்படியோ மதீனாவை தான் அவன் முதலாவது டார்கெட் பண்ணி வருவான். ஆனால் அந்த மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த மதீனாவுக்கு அவன் வந்ததற்கு பின்னாலே மதீனாவை 3 வகையான பூமி அதிர்ச்சிகள் ஆட்கொள்ளும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யௌமுல் ஹலாஃப் வமா யௌமுல் ஹலாஃப். இப்படி இந்த ஹதீஸிலே ஒரு பாதுகாப்பான எல்லாம் பரிசுத்தமாக கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் எந்த நாள் என்று தெரியுமா என்று 3 தடவை கேட்டுவிட்டு தஜ்ஜால் வெளிப்பட்ட உடனே அவன் மதீனாவை நோக்கித்தான் படையெடுத்து வருவான். அந்த மதீனாவை அவனால் நுழைய முடியாது. அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது இது என்ன வெள்ளை மாளிகை போன்று காட்சியளிக்கிறது, இது என்ன என்று கேட்பான். அது மஸ்ஜிது நபவி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் என்று அவனுக்கு சொல்லப்படும். இந்த நேரத்திலே மதீனாவை 3 வகையான அதிர்ச்சிகள் ஏற்படுத்தும், மதீனாவை பிடித்துக் கொள்ளும். அந்த 3 வகையான அதிர்ச்சிக்கு பின்னாலும் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம தர்ஜுஃபுல் மதீனா ஸலாஸ ரஜஃபாத்தின், 3 விடுத்தம் மதீனா அதிரும். ஃபலா யப்கா முனாஃபிகுன் வலா முனாஃபிகத்துன் வலா ஃபாஸிகுன் வலா ஃபாஸிகத்துன் இல்லா ஹரஜ இலைஹி ஃபதாலிக யௌமுல் ஹலாஃப். அந்த நேரத்திலே மதீனாவில் இருக்கின்ற எந்த ஒரு முனாஃபிக்கான ஆணோ, எந்த ஒரு முனாஃபிக்கான பெண்ணோ, எந்த ஒரு கெட்ட குணமுள்ளவனோ, எந்த ஒரு கெட்ட குணமுள்ள பெண்ணோ அந்த மதீனாவில் இருக்காமல் அத்துணை பேரும் அவனை போய் சேர்ந்து விடுவார்கள். மதீனா துப்புரவுப்படுத்தப்படும். இதுதான் யௌமுல் ஹலாஃப் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியே இருந்து மலக்குமார்கள் அவனுடைய திசையை ஷாமை நோக்கி திருப்பி விடுவார். ஷாம் என்றால் இப்பிருக்கின்ற பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான் இந்த பகுதி இருக்கிறது, இதை சூழ உள்ள அந்த பகுதி, அங்குதான் அவன் அழிக்கப்படுவான், அங்குதான் அவன் அழிக்கப்படுவான், அங்குதான் அவன் அழிக்கப்படுவான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொன்னார். தஜ்ஜாலுடைய அட்டகாசங்கள் நாளொரு மேனியாகவும் பொழுதொரு வண்ணமாகவும் அது வளர்ந்து கொண்டே போகும். அந்த நேரத்திலே அந்த மதீனாவுக்குள் எத்தனிக்க முயலுகின்ற பொழுது அதை முடியாமல் அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதர், ஒரு மூமின் அந்த நேரத்திலே அவனை நோக்கி செல்வார். அவர்களிடத்திலே கேட்கப்படும், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? அவர் சொல்லுவார், இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறானாமே, நான் ஹதீஸிலே படித்திருக்கிறேன், அவர் ஒரு வாலிபராக இருப்பார், அவனோடு நான் வாதாடுவதற்காக செல்லுகிறேன் என்று சொன்னவுடனே அந்த வாலிபரை அந்த யகூதிகள் பிடித்துக் கொள்வார்கள். எங்களுடைய ரப்பை நீ ஈமான் கொள்ள மாட்டாயா? சொல்லுவார்கள், அல்லாஹ்வை இந்த உலகத்திலே யாராலும் பார்க்க முடியாது, அவன் மறைவானவன். அப்படி என்றால் எங்களுடைய ரப்பை நீ ஈமான் கொள்ளவில்லையா? இல்லை, முடியாது என்று சொல்லுவார். அந்த தஜ்ஜால் இடத்திலே அவர் கொண்டு போகப்படுவார். அந்த நேரத்திலே அந்த தஜ்ஜால் அவரிடத்திலே கேட்பான், முடியாது, நீ பொய்யன் என்று அவர்கள் வாதிடுவார்கள். அந்த நேரத்திலே அந்த வாலிபரை 2ஆக பிளந்து விடுவார். ஹதீஸிலே வருகிறது, 2 துண்டுகளாக வெட்டி அப்படியே கீழே போட்டுவிட்டு அந்த 2 துண்டுகளுக்கு மத்தியிலே அவன் நடப்பான். 2 துண்டுகளுக்கு மத்தியிலே அவன் நடை போடுவான். அதற்கு பின்னால் அந்த 2 துண்டையும் பார்த்து சொல்லுவான், நீ இந்த 2 துண்டுகளும் சேர்ந்து உயிர் பெற்று எழுந்து விடுவாயாக என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் அதிகாரம் அல்ல, அவனுடைய ஆற்றல் சக்தி அல்ல, படைத்த ரப்புடைய
ஆற்றலின் மூலமாக அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி தஜ்ஜாலுக்கு கொடுக்கிற ஒரு வகையான ஃபித்னாவும் அதுதான். அவர் உயிர் பெற்று எழும்புவார். இப்பொழுது சொல், என்ன ஈமான் கொள்கிறாயா என்று கேட்கின்ற நேரத்திலே சத்தியமாக இப்பொழுதுதான், இன்னும் 100% நீ ஒரு பொய்யன் என்று நான் உறுதி கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகின்ற நேரத்திலே இரண்டாவது தடவையாக அவருடைய கழுத்தை ஆக்ரோஷமாக அவன் வெட்ட முனைவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேவலம் தன்னை ரப்பி என்று வாதிடுகிறவன் அந்த மனிதனை ஒரே ஒரு தடவை, அதுவும் ஒரே ஒரு மனிதனைத்தான் அவன் கொலை செய்துவிட்டு திரும்ப உயிர் கொடுக்கிறார். இதற்கு பின்னால் வேற யாரையும் அப்படி செய்ய முடியாது. அந்த வாலிபர் அந்த இடத்திலே தவா கொடுப்பார், ஏ உலக சமுதாயமே, இவன் ஏமாற்றுகிறான், இவன் பொய்யன், இவனை நம்பாதீர்கள், இதற்கு பின்னால் ஒருவரையாவது இவன் கொலை செய்துவிட்டு உயிர் பெற செய்யுங்கள், செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனால் முடியாது என்று சொல்லுகின்ற பொழுதே அவனுடைய கழுத்தை வெட்டுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய கழுத்தை செம்பாக மாற்றி விடுவான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள். அதற்கு பின்னால் தான் அப்படியே அவன் சிரியாவை நோக்கி, ஷாம் பிரதேசம் பலஸ்தீனை நோக்கி அவன் செல்வான். அவனுடைய சாகசங்கள் அட்டகாசங்கள் ரொம்ப பயங்கரமானது, அவனுடைய ஃபித்னா ரொம்ப கொடூரமானது. அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற அந்த நாட்கள் இருக்கின்றனவே, முதலாவது நாள் ஒரு வருடத்தை போன்று நீடித்திருக்கும். சூரியன் ஒரு வருடமாக அப்படியே இருக்கும். இரண்டாவது நாள் ஒரு மாதமாக இருக்கும். மூன்றாவது நாள் ஒரு வாரமாக இருக்கும். இப்படி அடுத்த நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள். ஆக ஒரு வருடம் அவன் இந்த பூமியிலே வாழுவான். அட்டகாசங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். காற்றுக்கு எப்படி மழை அடித்து செல்லப்படுகிறதோ, மிக வேகமாக மழை காற்றை எப்படி கொண்டு போகிறதோ, அது மாதிரி இந்த முழு உலகத்தையும் அவன் சுற்றி வருவான். முழு உலகத்தையும் யதஜவ்வல் பைனல் புல்தானி பிசுரஅத்தின் கல்கைஸி இஸ்தத்பரத்துஹு ரிஹ், முழு உலகத்தையும் காற்று வேகமாக மழையை கொண்டு போவது மாதிரி அவன் சுற்றி வருவான். லஹு ஹிமார், அவன் பயணம் செய்வதற்கான ஒரு கழுதையை அவன் பாவிப்பான். அரபுமா பைன உதுனைஹி 40 திராஅன், அந்த ரெண்டு கழுதையுடைய காதுக்கும் இடையிலுள்ள தூரம் 40 முழம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கழுதையுடைய சைஸ் 40 முழமாக இருக்கும். ரெண்டு காதுக்கு இடைப்பட்ட அந்த கழுதையுடைய சைஸ். ஹிமார் என்ற வார்த்தையே வந்திருக்கிறது. மருக்கப் என்று வந்திருந்தால் ஏதாவது ஒரு வாகனத்தை சொல்லலாம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவனை பார்க்கின்ற பொழுதே ஒரு வகையான பேராச்சரியமாகத்தான் இருக்கும். அவன் காட்டுகின்ற சாகசங்களை பட்டியல் போட்டார்கள். ஒன்று, ஒரு மனிதனை கொலை செய்து உயிர் கொடுப்பான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமஹு மாஅன் வனாரா ஃபனாருஹு மாஉன் பாரித் வனாருஹு வமாஉஹு நாருன் வஃபி ரிவாயத் முஸ்லிம் ஃபலா தஹ்லிகு. ஒரு பக்கத்திலே ஒரு ரிவாயத்திலே தண்ணீர் என்று வருகிறது, இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொர்க்கம் என்று வருகிறது, அழகான தோப்பு என்று வருகிறது. ஒரு கையிலே சொர்க்கமும் ஒரு கையிலே நரகத்தையும் காட்டுவார். எனவே மனிதர்களை ஏமாந்து விடாதீர்கள். அவன் எதை நரகமாக காட்டுகிறானோ அவனை பின்பற்றாதவர்களை தூக்கி அவன் அதிலே போடுவான். போடப்படுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள். அவன் காட்டுகின்ற நரகம் அது மதுரமான நீராக இருக்கும். அவன் காட்டுகின்ற சுவர்க்கம் அதுதான் உண்மையான நெருப்பாக இருக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரொம்ப பயங்கரம். ஈமானிலே உறுதியானவன் என்ன செய்வான் என்றால், அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் வந்து விட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரமாகி விடுங்கள். புனிதம் பார்க்க போக வேண்டாம், ஆச்சரியம் பார்க்க போக வேண்டாம். ஏனென்றால் ஈமானிலே தைரியமானவன் அந்த இடத்திலே அந்த காலத்திலே நான் தான் பலசாலி ஈமானிலே என்று நினைப்பவர் கூட அவனை பார்க்க போய் குஃப்ரிலே போய்விடுவார். இப்படி நிறைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் பொழியும், பூமியை பார்த்து பயிரை முளைக்கச் செய் என்றால் முளைக்கச் செய்யும். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், நேரமிடம் கொடுக்காதே, நேர காலத்தோடு பிரசங்கத்தை முடிக்க வேண்டும். ஒரு காட்டரபியை வந்து, நீ என்ன ஈமான் கொள்கிறாயா? முடியாது என்று சொல்லுவார். நான் உனக்கு ஒரு சாகசம் காட்டுகிறேன், அதை பார்த்தாவது அத்தஷ்ஹது அன்னி, அதாவது அரஐத இன் பஅஸ்து லக அபாக வ உம்மக், மௌத்தா போன உம்மாவையும் வாப்பவையும் நான் கபரில் இருந்து எழுப்பி பேச வைத்தால் என்னை நம்புவாயா என்று. அந்த மனிதனை அப்படி செய்தால் நான் உன்னை நிச்சயமாக நம்புவேன். இரண்டு ஷைத்தான்கள் உம்ம வாப்பட தோற்றத்தில் கபரில் இருந்து எழும்புவார். எவ்வளவு பயங்கரமான சோதனை! என்னுடைய அருமை மகனே, யாபுடைய இத்தபிஹு ஃபஇன்னஹு ரப்புக், அவனை பின்பற்றி, அவன்தான் உன்னுடைய ரப்பு என்று அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அதை பார்த்து அவர்கள் வழி தவறி விடுவார்கள். இப்படி பயங்கரமான மோசமான
சாகசங்களை எல்லாம் அவன் நிகழ்த்துவான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான அடையாளங்களை, அறிகுறிகளை சொல்லி இன்னும் அந்த தொடர் நீண்டு கொண்டே போகிறதே. அவன் எப்படி சாக போகிறான், இந்த இடத்திலே கொலை செய்யப்பட போகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறங்குவார்கள் என்ற சுவாரஸ்யமான விடயங்களை எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு துல்லியமாக சொன்னார்கள் என்றால், எந்த ஒரு மூமினும் அவனை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. எனவே அந்த காலம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கும் அவனை பற்றி நாம் போதிக்க வேண்டும், ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான ஃபித்னாக்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து எங்களுடைய ஈமானையும் பாதுகாத்து தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கண்ணை மூடுகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா